பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் பலனற்று போனேன் என்று சொல்லி இன்றைக்கு மனித வாழ்க்கையில் பார்க்கிறோம். பலனற்று போகிற ஒரு நிலை, பலனற்று போகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆமேன். பலவிதமான சூழ்நிலைகள், செய்திகள், சம்பவங்கள் நம்மை பலனற்று போக பண்ணுகிறது. அவர் சொல்லுகிறாரு, என் மேலே இரக்கமாயிரும். என் நிலை இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என் மேலே இரக்கமாயிருன்னு சொல்லி அவர் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் மீது அவர் இரக்கமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் பலனற்று போயிருக்கலாம். உங்கள் சரீரம் பலனற்று போயிருக்கலாம். உங்கள் குடும்ப உறவு பலனற்று போயிருக்கலாம். உங்கள் பொருளாதாரம் பலனற்று போயிருக்கலாம். ஆண்டவர் பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். பலனை தருகிறவராயிருக்கிறார். பலனற்று போனேன் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆனால் அவரை நோக்கி பாருங்கள். பலனற்று போயிருக்கிற நீங்கள், ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்துன்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு பலனை தருவார், உங்களை பலப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. பலனற்று போன நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், பலனை தாரும். ஆண்டவரே, பலனற்று போயிருக்கிற உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும், உங்கள் சரீரத்தை பலப்படுத்தும் ஐயா. குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பன். அன்பு காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.